நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் தான் இது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நேராக நின்று போக. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டெபிளாக நல்லா அழுத்தி நம்ம பாடி வந்து நேராகணும். ஷோல்டர் ஷுட் நாட் பி ஸ்லவுஞ்ச்டு, ஷுட் பி ஸ்ட்ரெயிட். ஜஸ்ட் அப்சர்வ் அப்சர்வ் அப்சர்வ். அப்புறம் கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. இந்த ஸ்ட்ரெச்சு இந்த கையில் அழுத்துறது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். என்டையர் பாடி பேக்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு கைனால நல்லா அழுத்தம். அழுத்தும் போது இந்த இது வந்து ஷேக் ஆகக்கூடாது. ஷேக் ஆச்சுன்னா நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே நிறுத்தணும். அப்புறம் ஃப்ரண்ட்ல 2 கையாலையும் கொஞ்சம் ஸ்லான்ச் பண்ணி கொஞ்சம் பெண்ட் ஆகி நேராக இருக்கு. இப்போ இந்த கை முன்னாடி வச்சு அழுத்தி இப்படியே அழுத்தணும் அப்படின்னா அடுத்தது இங்கேயும் வச்சு ஃபீல் த ஸ்ட்ரெச். இப்படி டம்மி டக்கின் பண்ணி இந்த மாதிரி பேக்ல வச்சு போது கீப் இட் ஆன் யுவர் பட் அண்ட் அப்படியே நிற்கலாம். இந்த மாதிரி நம்ம டெயில் போன் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நின்று இது பண்ணலாம். கைனால அழுத்தி 2 கைனாலே அழுத்தி பிடிச்சிடும். ஓகேவா? இது வந்து பேசிக். அதுக்கப்புறம் பொறுமையாக நேராக நிறுத்தணும். நேராக நிறுத்தும் போது எல்போ ஸ்லவுஞ்ச் ஆகக்கூடாது. பாடி நேராக இருக்கணும். லுக் அட் த திங். இதுக்கு இப்படி ஷேக் ஆகக்கூடாது. அப்படியே ஆடாமல் நிற்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இந்த கைனால இப்போ அந்த மாதிரி பேக் லைன் பண்ணலாம். இப்போ இப்படி நிறுத்தி கொண்டு போயிட்டு இப்படி நிறுத்தணும். நேராகவும் நிற்கலாம். சேம் இந்த ஆங்கிள். ப்ராக்டிஸ் மேக் வந்து பர்ஃபெக்ட். இதை வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்படி சுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கை மேல 2 கை மேல சுத்துறோம். வீரபத்ராசனம் பண்ணுவோம் இல்லையா, அதுல நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல அப்புறம் இப்படி திரும்பி அனுமார் இது எடுத்துன்னு போற மாதிரி நல்லா கார் ஒட்டி கை வச்சு இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுப்போம். நல்லா உடம்ப நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி பொறுமையா இப்போ இதுல வந்து இங்க திருப்பி இப்படி உள்ள விட்டு இந்த இடம் ஃபுல்லா நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். சின்ன வந்து நல்லா ஆஃப் பண்ணிக்கணும். சரியா? இதுல வந்து பேசிக்ஸ் படுத்துட்டு பண்ணலாம், உட்கார்ந்துட்டு பண்ணலாம். அதெல்லாம்